நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வது எப்படி, அது தொடர்பான பல காரணிகளை பற்றி ஆராய இருக்கின்றோம். கடந்த பாகத்தில் நாங்கள் நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வது தொடர்பாக ஷாகித் ஜலீலுடன் கிட்டத்தட்ட சுவாரஸ்யமான பல விடயங்கள், அதாவது மருத்துவ காரணங்கள் என்ன, உணவு பழக்க வழக்கங்கள், தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள், இன்று பல விடயங்களை பற்றி மூளையின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் பல விடயங்களை ஆராய்ந்திருந்தோம். அந்த வகையில் ஷாகித் ஜலீல், வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் கடந்த வாரம் பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். இந்த நிலையில் இன்றைய காலகட்டங்களில் உடல் பயிற்சி தொடர்பாக மனிதர்களிடத்தில் ஆவல் குறைவாக இருக்கின்றது. அதற்கான சூழலும் இயல்பாகவே தற்காலத்தில் அவ்வாறு தான் அமைந்தும் இருக்கின்றது. அவர்களுடைய தொழில், குடும்பம் சம்பந்தமான பிஸியான அவர்களுடைய வாழ்க்கை முறைகள். இந்த நேரத்தில் உடல் பயிற்சி எவ்வாறு நினைவாற்றல் தொடர்பான செயற்பாடுகளில் முன்னுரிமை அளிக்கின்றது? மிக முக்கியமான கேள்வி. உண்மையிலே இந்த காலத்தை பொறுத்த மட்டில் இப்போ நினைவாற்றலை வளர்த்து கொள்வதென்றால் வேற நோய்களுக்கு மருந்தெடுக்கிற மாதிரி ஒரு டேப்லெட்டை குடிச்சத்தோடு அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஞாபக மறதி என்ற நோய்க்கு மருந்து சாப்பிட்டு என்ன செய்யலாது, அந்த நோயை இல்லாமல் ஆக்க முடியாது. இது உண்மையாகவே பயிற்சிகள் மூலமாகத்தான் இதுக்கான தீர்வை காணலாம். அதில் உடற்பயிற்சி என்பது, நான் ஒரு விடயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அதாவது ஆம்பிடெக்சர்ஸ் அப்படின்னு ஒரு விடயம். இப்போ இது மாணவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், அதிகம் எழுதுவதற்கு 2 கைகளாலையும் எழுதுவதற்கு நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் நடக்கிறாருன்னு வைங்களேன், வாக் பண்ணுறது, மெமரி பவரை டெவலப் பண்ணுவதற்கு இப்போ நாம் வெயிட் அதிகமான ஒருத்தரை நிறைய நடக்க சொல்லுவாங்க. டென்ஷன் அதிகம் உள்ள ஒருத்தரை என்ன செய்வாங்க, ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல் வாக் செய்யுங்க அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி மெமரி பவர் டெவலப் ஆகணும் என்றால் கூட கட்டாயமாக ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 5 to 10 minutes பீஸ்ஃபுல்லாக அவர் வாக் பண்ணணும். என்ன காரணம் என்று சொன்னால், நான் சொன்னேன், அதாவது விஞ்ஞானி ரோஜர்ஸ் வால்கோட் ஸ்பெரி அவருடைய ஸ்பிளிட் பிரெயின் தியரியில் முக்கியமான பகுதி வலது மூளை இடது மூளை. அதில் இப்போ வலது கால் இடது கால் ரெண்டுமே சரிசமனாக இயங்கும் போது அந்த மூளையுடைய இயக்கம், 2 மூளையுமே 2 பாகமும் சரியாக இயங்கும், அந்த செல்கள் தூண்டப்படும். அப்போ தூங்கி கொண்டிருக்கக்கூடிய, ரெஸ்டாக இருக்கக்கூடிய இயங்காத செல்கள் எல்லாம் திரும்ப தூண்டப்பட்டு அவை எழுந்து இயங்கும் போது அந்த ஞாபக சக்தி என்பது இயற்கையாகவே உருவாகும். அதே போல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யும் போது நாம் என்ன செய்வோம், கட்டாயமாக இப்போ கைக்கு எக்ஸசைஸ் என்ன செய்யும் போது 2 கையையுமே பயன்படுத்தி தான் எக்ஸசைஸ் செய்வோம். அப்போ அந்த 2 கையும் இயங்கும் போது என்ன நடக்குது, ரைட் லெஃப்ட் 2 பிரெயினுமே நல்ல முறையில் ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ணும். அதே போல் உடம்பு கை கால் எல்லாத்தையும் அசைத்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம். அது கட்டாயம் தேவையான விடயம். அது எவ்வளவுக்கு அதிகமாக உடல் இயங்குதோ அந்த அளவுக்கு, அதாவது 2 பாகமும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்லி ஒரு வலது கையால் மட்டுமே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அது தப்பு. உண்மையாக 2மே தேவை. ரைட் ஆல் ஒரு 10 times, லெஃப்ட் ஆல் ஒரு 10 times. இந்த மாதிரி நாம் நம்முடைய மாணவர்களுக்கு அதிகம் இந்த புஷ்அப்ஸ் செய்கிறது இருக்குதா இல்லையா, வெறுமனே ஏதோ இந்த 6 packs எடுக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. புல்அப்ஸ் இப்படி இருக்கு. இது உடம்பை நேர்த்தியாக அழகாக ஒரு கட்டமைப்பாக கொண்டு வரதுக்கு தேவை போலவே பிரெயினுடைய சரியான டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஜஸ்ட் ஜிம்முக்கு போகிறது பாடியை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் பாடியோட அழகான ஒரு பாடி பில்டராக மாற்றுறதுக்கும் என்ற சிந்தனையில் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் என்பது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் குறிப்பாக மெமரி டெவலப்மெண்ட்டுக்கும் இது பெரிய பங்கு வகிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் அதிகாலை நேரம், அதுவும் மிக முக்கியம். அதிகாலை நேரத்தில் ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் செய்யப்படுற அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தான் உடம்புக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நல்லது. இப்பொழுது உணவு பழக்கம் தொடர்பாக நாங்கள் பேச போகின்றோம். குறிப்பாக எங்கள் வீட்டில் கூட ஆரம்ப காலத்தில் சின்ன பிள்ளைகள் வெள்ளாரை அதிகமாக சாப்பிடுங்கள், மூளை வளரும் என்பார்கள். உண்மையை சொல்லப்போனால் இந்த பச்சை காய்கறிகளுடைய பாவனை உணவுப் பொருட்களில் சேர்த்துக்கொள்வது அவசியமான ஒரு விடயம். ஆனால் இன்று அது மிக குறைவு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உணவு பழக்கம் தொடர்பாக. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒரு பப்ளிக் ப்ரோக்ராமில், மெமரி பவர் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அதுக்கு நான் பதிலளிக்க முன்னாடியே ஒரு வயதான ஒருவர்
அந்த ஆடியன்ஸில் இருந்த ஒரு வயதான ஒருவர் என்ன செய்கிறாங்கண்டா, இதெல்லாம் ஒரு கேள்வியா, வல்லாரையை சாப்பிட்டா மெமரி வளர்ந்துட போகுது அப்படின்னு உடனே சொல்லிட்டாங்க. அப்போ நான் அது முக்கியமான ஒரு விடயம் தான். என்னென்னா பச்சை க்ரீன் லீவ்ஸ்ன்னு சொல்கிறோம் தானே, இந்த பச்சை இலைகள் கீரை வகைகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு இப்போ காலத்தில். வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்து கொள்ளப்படுகிறதா என்ற கேள்விக்கு கூட சரியான பதில் அது சில இடங்கள்ல கண்ணில் கூட படாது. பிள்ளைகளுக்கு அதை கண்ட ஏதோ வித்தியாசமான ஒரு உணவு மாதிரி. ஆனால் சின்ன வயதில் இருந்து இந்த மெமரி பவரை வந்து பிள்ளைகள் படித்து ஒரு 10 வயசுக்கு பிறகு நம்ம வளர்க்கணும், இன்னும் இவருக்கு மெமரி போதாதே என்று சிந்திக்கிறதை விட சின்ன வயதில் இருந்தே அவர்களுக்கு இந்த க்ரீன் லீவ்ஸ் பழக்கப்படுத்தணும். மிக முக்கியம் கீரை வகைகள். அதனோட சேர்த்து நட்ஸ் ஐட்டம் இருக்குதா இல்லையா, அதாவது பாதாம், பிஸ்தா இப்படி சொல்லுவோம். இந்த மாதிரியான நட்ஸ் ஐட்டம் மிக மிக முக்கியம். மெமரி பவரை டெவலப் பண்ணுறதுக்கு ஆக முக்கியமாக நாங்கள் மாணவர்களுக்கு சொல்கிற விஷயங்கள் வந்து டேட்ஸ், பேரித்தம்பழம், அதே போல் அத்திப்பழம்னு சொல்லுவோமா இல்லையா, ஃபிக். இது வந்து ஒரு அரிதாகத்தான் நம்முடைய ஊர்களில் சாப்பிடப்படுது. சில வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் சாப்பிடுவாங்க. உண்மையாக எவ்வளவுக்கு அத்திப்பழம் அதிகமாக சாப்பிடப்படுதோ, அதே மாதிரி வாட்கோதுமை இருக்குதா இல்லையா, இது வந்து எவ்வளோ அதிகமாக நாங்கள் சாப்பிட்றோமோ, அந்த வால்நட் சரி, அது எவ்வளோக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு மெமரி வந்து நல்லா அதிகரிக்கும். ஸோ ஃபுட்டும் ஒரு முக்கியமான ஒரு காரணம், நட்ஸ் ஐட்டம், அதே போல் ஃப்ரூட்ஸ் ஐட்டம். அதே மாதிரி மிக முக்கியம் வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் டைமுக்கு சாப்பிட்றது. இப்போ நாம் சாப்பிடணும்னு சொல்கிறோம், ஆனால் நம்முடைய மாணவர்களில் அதிகமானவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த சாப்பிட்ற நேரம் என்பது காலை உணவு 10 மணிக்கு பின்னாடி, பகல் உணவு ஒரு 3 மணிக்கு பின்னாடி, நைட் வந்து ஒரு 10 மணி. அப்போ தூங்கும்போது அவர்களுக்கு வந்து எத்தனை மணிக்கு தூங்கணுமென்றது தெரியாது. ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இயங்கணும் என்று சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம் வந்து காலையில் நேரத்தோடு சாப்பிட்றது. இரவு ஏர்லியாக தூங்குற ஒருத்தர் இது ஃபுல்லாக கனெக்டட் தான். அதாவது ஃபுட் ஹேபிட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட் இஸ் டோட்டலி கனெக்டட். ஜலீல், ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லடின்ற மாதிரி நாங்கள் கூட அதைத்தான் ஐயா செய்துட்டு இருக்கிறோம். குறைவாக இருக்குது, அதுதான் காரணம். நீங்க என்ன பழக்கம், உணவு பழக்க வழக்கம் எப்படி இருந்தாலும் காரணம் தொழில் சார்ந்த இயக்கம் தான். மேக்சிமம் ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மேக்சிமம் முடிந்த அளவுக்கு எவ்வளவுக்கு இரவு ஏர்லியா தூங்குறோமோ அப்பதான் ஏர்லியா எழும்பலாம். அப்படிதானே? அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு 9 o'clock ஒருத்தர் தூங்கினாதான் அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock எழும்பலாம். அப்போ 8 hours. சரி, அந்த 8 hours என்ன மெமரி டெவலப்மெண்ட் சம்பந்தமாக ஆய்வு பண்ணக்கூடிய அத்தனை பேரும் சொன்னது என்னென்னா, ஒரு நாளில் 3ல் 1 பகுதி பிரெயினுக்கு ஃபுல் ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ கால்குலேட் பண்ணுங்கள், 24 ஹவரில் 3ல் 1 பகுதின்னா 8 hours கம்பல்சரி ஸ்லீப்பிங் தேவை. அப்போ ஒழுங்காக தூங்கினால் காலையில் அவர் ஒரு 5 o'clock எழும்பும்போது 7 o'clock ஆகும்போது என்ன செஞ்சிடும், பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 7 to 8 சாப்பிட்டே தீரணும். அந்த டைமில் சாப்பிட்ட ஒருத்தருக்கு 1:30 ஆகும்போது லஞ்ச், நைட் வந்து திரும்ப 7 to 8. இப்படி ஒரு பழக்கம் குறிப்பாக அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு மத்தியிலேயாவது நாங்கள் கொண்டு வந்தால்தான் தூக்கமும் சரியாக இருக்க வேண்டிய. சாப்பாடு லேட்டாக சாப்பிடலையேன்னு தூங்க லேட்டாகும். தூங்க லேட்டாகும் போது அதிகாலையில் எலும்ப லேட்டாகினோம் என்றால் மெமரி பவர் உண்மையாக குறையும். அதிகாலையில் எழும்புறவர்களுக்கு ஞாபக சக்தி சிறப்பாக இயங்கும். இந்த நேரத்தில் இன்னொரு விடயம், அதிகமாக அதை பற்றி யாருமே அவதானிப்பது இல்லை. சூரிய ஒளி கண்டிப்பாக 20 நிமிடமாவது உடலில் பட வேண்டும். இந்த விட்டமின் டி இது தொடர்பில் கொஞ்சம் தாக்கம் செலுத்துகின்றது, அது தொடர்பாக சொல்லுங்கள். அதாவது இந்த நேரம் சம்பந்தமாக நீங்கள் சொன்னதால் ஒரு விடயத்தை பதிவு செய்கிறேன். இன்றைக்கு டெஸ்லா என்று சொன்னால் எல்லாருக்கும் நிறைய அறிமுகமான ஒரு பெயர், அப்படியா இல்லையா? ஏன் அறிமுகம்? எலான் மஸ்க் என்பதால். நான் நிறைய மாணவர்கள் மத்தியிலெல்லாம் டெஸ்லா தெரியுமான்னு கேட்டால் நல்லா தெரியுமே, என்ன எலான் மஸ்குடைய நிறுவனம் அப்படின்வாங்க, டெஸ்லா கார் அப்படின்வாங்க. உண்மையாக டெஸ்லா என்ற இந்த பெயர் எலான் மஸ்க்கு முன்னாடி கூட மிகப்பெரிய ஒரு பிரபல்யமான பெயர் தான் விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா. இவருடைய ஒரு ஆய்வு, ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகம், இறைவன் உன்னை அதிகாலை 3 மணிக்கு ஏன் எழுப்புகிறார் என்ற ஒரு புத்தகம். சரியா? அதில் அவர் பல காரணங்களை விளக்கப்படுத்தி இருக்கிறார். அதிலே முக்கியமாக சொல்லக்கூடிய ஒன்று தான், அதிகாலையில் சூரிய ஒளிக்கு முன்னாடி, சூரியன் உதிக்க முன்னாடி முதலாவது ஒரு மனிதன் எழும்பி வேலை செய்தால், இயங்கினால் அவருடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும்.
அது ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்ட். மெமரி பவர் டெவலப் ஆகணும் என்றால் மெமரி பவருக்கு மட்டுமல்ல, உங்களுடைய எந்த காரியமும் சீராக சிறப்பாக இயங்கணும் என்றால் நீங்கள் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழும்பி என்ன செய்யணும், அந்தந்த வேலைகளை செய்யணும். இப்போ ஐஃபோன், நான் அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம்தான். சில இடங்களில் என்னை வந்து பெயர் தெரியாதவங்க நீங்கள் அந்த ஐஃபோனை பற்றி பேசுகிறவர் தானேன்னு கூட கேட்பாங்க. என்னென்னா, நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். என்ன உதாரணம் என்று சொன்னால், ஐஃபோன் என்ற நிறுவனத்தை உருவாக்கிய அந்த மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஸ்டீவ் ஜாப்ஸ், அவரிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு பழக்கம் என்னன்னா, அவர் சொல்கிறார், எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை உருவாக்கினீங்க, எப்படி இவ்வளோ டெவலப் ஆகினீங்க என்று கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறார், I never miss to wake up at 3:45 AM. சில பேருக்கு 3:45 தான் தூங்குற டைமே, சில பேருக்கு அப்போ தான் தூக்கமே கொஞ்சம் டீப்பாக போகும். அவர் சொல்கிறார், இந்த நேரத்தில் தான் நான் எழும்புவேன். ஐஃபோன் 5 என்று ஒன்று உதாரணமாக, ஐஃபோன் 5 உருவாகினால் அவருடைய அடுத்த தேவை என்ன, அந்த நேரத்தில் எழும்பி தான் ஐஃபோன் 5 ப்ரோ எப்படி உருவாக்குற, ப்ரோ மேக்ஸ் எப்படி உருவாக்குற. இன்றைக்கு ஐஃபோன் உலக தலைப்பு செய்தியாக நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரணம் தான், வேர்ல்டுக்கே அது ஒரு ஹெட்லைன். வேறு இன்னொரு சாதாரண மொபைல் ஃபோன் வெளியாகினத்துக்கு அது ஒரு பெரிய நியூஸ் அல்ல. ஆனால் உலகம் முழுக்க ஐஃபோன், ஆப்பிள் ஃபோன் உண்டு, புதிய ஒரு அதனுடைய ஒரு புதிய வேர்ஷன் வருதுன்னா உலக மீடியாக்களில் தலைப்பு செய்தி. என்ன காரணம் என்றால், இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அதனுடைய உரிமையாளர், அவர் இப்போ உயிரோடு இல்லை, இருந்தாலும் அவர் இருக்கும்போது அவர்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான பழக்கம், 3:45 எழும்பி அவர் திங்க் பண்ணும்போது அதனுடைய தாக்கம் வந்து ஏனைய நேரங்களில் நாம் படிக்கிறதை விட, சிந்திக்கிறதை விட, இயங்குறதை விட இதில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். அதே மாதிரி அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி படிக்கிறது, மாணவர்களுக்கும் நான் அடிக்கடி சொல்வது, லேர்ன் பிஃபோர் சன்ரைஸ். சூரியன் உதிக்கும் முன்னாடி படிங்க, பாடமாக்குங்க, ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கேட்ட விடயம் வந்து சூரிய ஒளி, விட்டமின் டி, இது கூட கட்டாயமாக உடம்பினுடைய இயக்கத்துக்கும் சரி, மூளையுடைய இயக்கத்துக்கும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒரு அட்லீஸ்ட், எல்லாராலையும் 20 மினிட்ஸ் கூட முடியாது, அட்லீஸ்ட் நான் சொல்கிற ஒரு 5 நிமிடமாவது அந்த ஃப்ரெஷ் சூரிய ஒளி வந்து நேரடியாக உங்களுக்கு படும் வகையில் நீங்கள் இருந்தால் அந்த உடம்பினுடைய, அதாவது செயல் ரீதியான விடயங்கள், ஆக்டிவ்னஸ், அதே போல் பிரெயினுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்பீடாகவும் ஒரு புத்துணர்வு, நல்ல ஒரு புத்துணர்வு பெற்ற ஒருத்தராக இயங்குவார். பாடியும் சரி, மைண்டும் சரி, உடம்பாலையும் நல்லா இயங்கக்கூடிய ஆற்றல், மைண்டாலையும் நல்ல வேகமாக அதே மாதிரி ஆக்டிவாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும். இதில் என்ன கவலையான விடயம் என்றால், சூரிய ஒளியை உடம்பில் எடுப்பதற்கு நேரம் இல்லாமல் இன்று விட்டமின் டியை மாத்திரையாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை நான் நினைத்து கவலைப்படத்தான் முடியும். ஏனென்றால் அந்த சமூக பௌதிக வாழ்க்கையுடன் அந்யோன்யமாக செல்கின்ற போக்கு இந்த காலத்தில் மிக குறைவாக இருக்கின்றது. இப்பொழுது மற்றொரு விடயத்துக்கு வரலாம். மாணவர்களிடத்தில் நாங்கள் சொல்லும் போது இன்றைய சூழலில் குழந்தைகளிடத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளிடத்தில் ஞாபக திறனை வளர்த்துக் கொள்வது தொடர்பான கேள்விகள். மிக முக்கியமாக குழந்தைகள் இன்றைக்கு எதில் அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க, எதில் அதிகமான கவனத்தை செலுத்துகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அதிகமாக வந்த பின்னாடி தாய்மார்கள் கூட பிள்ளைகள் உணவு சாப்பிட்றாங்க இல்லை என்று சொன்ன உடனே என்ன பண்ணிடுவாங்க, மொபைல் ஃபோனை கொடுத்து ஒரு பக்கத்தில் உட்கார வச்சு, நீங்கள் பாருங்கள் நாங்கள் சாப்பாடு தர்றோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. நிறைய தாய்மார்கள் விளங்கி கொள்கிற அந்த தன்மை குறைவாக இருக்குது. இந்த விடயத்தில் என்னன்னு சொன்னால், சாப்பாடை ஏன் கொடுக்குறோம், வெறுமனே அந்த உணவு போய் அவங்களோட வயிற்றில் சேருவதால் மட்டும் பிள்ளைக்கு எல்லா சத்தும் கிடைக்க போகிறதில்லை. அது வந்து அந்த உணவினுடைய முழுமையான யூஸ் சரி, தாக்கம் அந்த உடம்புல நடக்கணுமாக இருந்தால், பிள்ளையுடைய கன்சன்ட்ரேஷன் வந்து ஃபோனில் இருக்குமா இருந்தால், அந்த உணவு வந்து அவங்களுக்கு என்ன செய்யாது, சரியாக சமிப்பாடு அடையாது, அந்த உணவினுடைய எல்லா சத்துக்களும் அவங்களுக்கு போய் சேராது. அப்போ கட்டாயமாக நாங்கள் வந்து பிள்ளைகள் உணவு சாப்பிட கொடுக்கும்போது கூட, அதுக்கு அந்த நேரம் மட்டுமல்ல, குறிப்பாக சாப்பிட கொடுக்கும்போது நல்ல எவ்வளோ தான் நட்ஸை கொடுத்தாலும், எவ்வளோ தான் ஃப்ரூட்ஸை கொடுத்தாலும், ஃபோனில் என்கேஜ் ஆகி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது டோட்டல் வேல்யூ கிடைக்காது. அதனால் அவங்கள கொஞ்சம் ஒரு வெளியில்
ஒரு இடத்துல வச்சு கொஞ்சம் இயற்கையை ரசிக்க வச்சு ஆரம்பத்தில் அந்த நிலா காட்டி சோறுட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அது இந்த ஃபோனை காட்டுறதை விட அது எவ்வளவு மேல். சரியா? அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் இயற்கையான வகையில் கொடுக்கணும் முதலாவது. அதே மாதிரி குழந்தைகளுக்குள்ள பிரெயினை டெவலப் பண்ணணும் என்றால் நான் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் சொன்னேன், வலது கையால் அதாவது எழுதக்கூடிய பிள்ளைகள், வேலைகளை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே பழக்கப்படுத்துங்க. அரவாசி வேலை வலது கையால் செய்தால் அரவாசி வேலை இடது கையாலையும் செய்யணும். அதே மாதிரி இடது கை பழக்கம் உள்ள பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இடது கையால் செய்கிறது மாதிரி வலது கையாலையும் செய்யணும். இப்படி ரெண்டுமே அவங்களுக்கு பேலன்ஸாக ப்ராக்டிஸாக இருந்தால் பிரெயினுடைய ஞாபக சக்தியினுடைய திறமை இன்னும் அதிகரிக்கும். அதே போல் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் நான் காணக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஆரம்ப காலங்களில் இந்த சினிமா என்பது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சில பேருக்கு வந்து படிப்பை கல்வியை எல்லாம் தாண்டி இது ஒரு லைஃபே இதுதான் என்ற மாதிரி 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை செய்யக்கூடிய பிள்ளையிலிருந்து A-level அட்வான்ஸ் லெவல் செய்யக்கூடியவர்கள் வரைக்கும் சினிமா துறையில் அதிகமாக, சினிமான்னு சொல்கிறது எல்லா வகையிலையும் சரி என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்த ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு அதை வந்து சீரியஸாகவே எடுத்துக்கொண்டார்கள். சரியா? இப்போ என்ன நடக்கும் என்றால், சினிமா டோட்டலி வீடியோ சைக்கோ சிம்பாலஜி. சரி, நான் ஏற்கனவே விளக்கப்படுத்தேன். அப்போது இது சினிமா அப்படியே போய் டிரெக்டாக பிரெயினுக்கு ஈஸியான லாங்குவேஜில் பதியும் போது புத்தகத்தில் எல்லாமே எழுத்துக்கள் இருக்கும். அந்த எழுத்துக்களை பார்க்கும்போது வாசிக்கும்போது போர் அடிக்கும். அப்போ சினிமா 10 வருடத்துக்கு பார்த்த ஒரு படம் நல்லா ஞாபகம், படத்தினுடைய நடிகன் யார், இசையமைப்பாளர் யார், சரி டைரக்டர் யார், எல்லாமே தெரியும். ஆனால் நேற்று படித்த பாடம் தெரியாது. காரணம், நாம் எதில் தேவையில்லாத அதிகமான விடயங்களை பிள்ளைகள் இன்றைக்கு மொபைல் மூலமாகவும் டிவி மூலமாகவும் தேவைப்படாத அதிகமான விடயங்களை பார்க்கும்போது, கேட்கும்போது, உள்வாங்கும்போது தேவையான விடயங்களை பதிய வைப்பதற்கு சிரமப்படுகிறார்கள். சரி, ஒரு வாஸில் ஒரு 100 பால் போட்டு வைக்கிறோம்னு வைங்களேன், எனக்கு தேவை ஒரு முக்கியமான 2 பால் தான். அப்போ 100 இருக்கும்போது தேவையானது எடுக்க கஷ்டமா இல்லையா? தேவையில்லாததை எதையும் போடாமல் தேவையான ஒரு 2 தான் போட்டு வச்சோம்னா எடுக்கும்போது ரொம்ப சிம்பிள். அதனால தான் இந்த பரீட்சைகள் எல்லாம் நிறைய மாணவர்கள் சொல்லுவாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது, நேற்று தான் படித்தேன், நல்லா தெரியும், ஆனால் வெளியே வருதில்லை. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, இப்படி இங்கே மட்டும் வந்து அடைச்சிட்டு நிற்கிது ஆன்சர், வெளியே வருதில்லைன்னுவாங்க. எப்படி? தேவையில்லாத விடயமெல்லாம் அதிகமாக உள்ளே போட்டு அடைத்திருந்தால் தேவைப்படும் போது தேவையான விடயத்தை வெளியெடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த தேவையில்லாத அம்சங்களை எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு மாணவர்கள், குறிப்பாக மொபைலில் ஏன்னா எல்லாமே சைக்கோ சிம்பாலஜியோட தொடர்பு தான். ஆடியோ வீடியோ தான் ஃபோன் என்றாலே, பிக்சர்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ். ஸோ தேவையில்லாத சோஷியல் மீடியா பாவனை, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், தேவைக்கு மட்டும் கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தினோமாக இருந்தால் நம்முடைய ஞாபக சக்தியை திறமையாக வளர்த்து கொள்ளலாம். ஞாபக சக்தியை வளப்படுத்துகின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற இந்த தருவாயில், இந்த படைத்த இறைவனுக்கு சில நோக்கங்கள் இருக்கும், சில ஆற்றல்களும் நோக்கத்துக்காகத்தான் வைத்திருப்பார்கள். ஞாபக மறதிகள் கூட தேவையான ஒன்று தான். நீட்சியான வாழ்க்கைக்கு, அமைதியான ஒரு நடைமுறைக்கு சில விடயங்களும் தேவைதான். அதையும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. அதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னீங்க என்னென்னா, உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலி ஒருத்தர் சந்தோஷமாக வாழணும் என்றால் சில விடயங்களை மறந்தே ஆகணும். சரி, கடந்த காலத்தில் நடந்த தனக்கு விருப்பமில்லாத அல்லது ஒரு கசப்பான உணர்வுகளை மறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மனிதன் இருக்கிறார். அதை அப்படி எல்லாமே ஞாபகத்தில் இருந்தால் ஒருத்தரால் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. சில விடயங்களை இறைவன் வந்து மறக்கடிக்க செய்வான். அது ஒரு பெரிய, அது இறைவன் தந்த அருள்ன்னு தான் சொல்லணும். அது ஞாபகத்தில் இருந்தால் அதை நினச்சியே ஃப்யூச்சரை பாழாக்கி போட்டுருவாங்க. நமக்கு தேவையில்லாத விடயங்கள், அதாவது இந்த கவலை என்பது வந்து உண்மையாக தேவையில்லை தானே, அதை வந்து ஆட்டோ டிலீட் பண்ணும். பிரெயின் எப்படி என்ன உண்மையாக தேவையில்லாத விடயங்களை உண்மையாக ஆட்டோ டிலீட் பண்ணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்டா, அந்த தேவையில்லாததை ரிப்பீட் பண்ணுறோம். திரும்ப நேற்று நடந்ததை நினச்சி கவலைப்படுறோம். அப்போ அது ரிப்பீட் ஆகும்போது திரும்ப என்ன செய்யும், ஞாபகத்துக்கு வரும். அதனால் தேவையான விடயங்களை மட்டுமே மீள திரும்ப நினைக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். தேவையில்லாத கவலையான விடயங்களை அதை பற்றி நினைத்து கவலைப்படுவதை விட்டு எது தேவையோ, எது ஃபியூச்சருக்கு முக்கியமோ அதை பற்றி நினைக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். திடீரென ஜலீலிடம் வந்து, கடந்த திருமண அனிவர்சரி அன்று உங்களோட மனைவி கேட்கிறாராம், நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் என்றால் ஜலீலால் கூற முடியுமா? கூற முடியும். இன்று ஏதோ ஒரு பிரச்சனை தான். சாதாரணமாக அண்மையில் ஒரு நண்பரிடத்தில் உரையாடல், ஒவ்வொரு பிறந்த நாள் அன்றோ அல்லது
முக்கியமான நிகழ்வு என்று நான் என்ன ஆடை அணிந்திருந்தேன். அவர் ஒரு பொறியியலாளர், மச்சான் என்னால் முடியலடாண்டுவான். சரியா? ஸோ இது சுவாரஸ்யமான விடயங்கள் தான். என்றால் இந்த களத்தில் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பங்காகத்தான் இந்த கேள்வியை முன்வைக்கின்றோம். எனவே இறுதியாக ஒரு கேள்வி, உங்கள் மாணவர்களிடத்தில் தொடர்ச்சியாக உங்களுடைய தொடர்பாடல் இருக்கின்ற மனிதர்களிடத்தில் நீங்கள் கூற விரும்புவது என்ன? நாங்கள் அதிகமாக சந்திக்கிறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். லட்சக்கணக்கான மாணவர்களை ஒவ்வொரு வருடமும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். புது புது முகங்கள், நிறைய அனுபவங்கள். இதில் அதிகமாக நாங்கள் கண்ட ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், கல்வியை, எடியூகேஷன், படிப்பு என்ற இந்த விடயத்தை மாணவர்கள் பெரிய ஒரு சுமையாக இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க. சரி, உண்மையாக கல்வி இல்லாதவர்கள், அவர்களுக்கு அதுதான், கல்வி இல்லாததைத்தான் பெரிய சுமையாக நினைக்கணும். ஒரு படிக்கிற அந்த ஏஜ் வரைக்கும் படிப்பு சுமையாக இருக்கும். படிக்காதவர்கள், ஒரு உதாரணமாக ஒரு 18 வயசு வரைக்கும் படிக்கிறேன்னு வைங்களேன், அது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு அது ஒரு சுமையாக இருக்கும். ஆனால் படிக்காதவர்களுக்கு அந்த 18 வருட வாழ்க்கைக்கு பின்னாடி முழு வாழ்க்கையுமே சுமையாகத்தான் இருக்கும். சரி, ஏன் படிக்கலை, இன்னும் படிச்சிருக்கலாமே, இந்த கோர்ஸை செஞ்சிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமேன்னு நிறைய ஒரு சுமை நிறைந்த வாழ்க்கையாகவே தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால் கல்வி மிக மிக முக்கியம். அதனுடைய அந்த அதாவது மிக முக்கியமான ஆழமான கருத்தை உணர்ந்து நாம் படிக்க வேண்டும். ஏன் படிக்கிறோம் என்பது, படிக்காவிட்டால் பின்னாடி கஷ்டப்படுவோம் என்பது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே போல் நிறைய பேர் இந்த மெமரியோட சில கேள்விகள் கேட்பாங்க. என்ன எப்படி மெமரியை டெவலப் பண்ணுற, எவ்வளோ வாசிக்கிறேன் பதியதில்லை. இப்போ நான் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், முதலாவது ஆர்வம் இருந்தால்தான் எதுவும் நடக்கும். சரிதானே? நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதை செய்தாலும் சரி, அதில் உங்களுக்கு மெமரி பவர் குறைவாகத்தான் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒரு பயணம் போனீங்க விருப்பமான இடத்துக்கு, நூறலியாவுக்கு ட்ரிப் போன வருடம் தான் போயிருப்பீங்க. ஆனால் எதில் போனது, எத்தனை மணிக்கு எங்கே இறங்கினோம், என்ன சாப்பிட்டோம், பஸ்ஸில் என்ன பாட்டு படித்தோம் என்பதெல்லாம் ஞாபகம் இருக்கும். காரணம் ஆர்வம். அந்த நிகழ்வு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். படித்ததில் நேற்று படித்த பாடம், நான் அன்றைக்கு அண்மையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த நேரம், நேற்றைய தினம் விஞ்ஞானம் பாடத்தில் என்ன படிச்சிங்க, தலைப்பை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டேன். ஏன்னா பாடத்தை தான் மறந்திருப்பாங்க, தலைப்பாவது. ஒருத்தர் பக்கத்தில் உள்ளவனை பார்த்து ஒரு மாணவர் கேட்குறாரு, நேற்று சயின்ஸ் நடந்துச்சான். அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. ஸோ எந்த ஒரு பாடத்தையும் ஆர்வத்தோட, ஆசையோட, உணர்வு பூர்வமாக மனதில் எடுத்து நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தீர்களாக இருந்தால், அதே போல் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, என்னுடைய தந்தை அடிக்கடி சொல்லுவார் என்னென்னா, நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, அதுக்காகத்தான் உங்களை நல்லா படிக்க வைக்கிறோம். அப்போ பெற்றோர்கள் அதிகமாக பிள்ளைகளை கண்டித்து ஏசி அடித்து மட்டும் திருத்துவதை நிறுத்திவிட்டு, உணர்வு பூர்வமாக அன்பாக கொஞ்சம், நாங்கள் படிக்காததால் எவ்வளோ சிரமப்பட்டோம், நீங்கள் ஏன் படிக்கணும் தெரியுமா என்பதை ஒரு உணர்வு பூர்வமாக அழகாக அன்பாக உணர்த்தினால், அதே போல் பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய முழு வாழ்க்கையிலையும் எவ்வளவோ தியாகங்களை செய்து கஷ்டங்களை பட்டு உங்களை உருவாக்குகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் திரும்ப ஒரு பெரிய பரிசு கொடுக்க முடியுமாக இருந்தால், நீங்கள் எடுக்கக்கூடிய பரீட்சையுடைய ரிசல்ட்ஸ், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த புள்ளிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சித்தி அவர்களை மிக மிக திருப்திப்படுத்தும், மிக மிக சந்தோஷப்படுத்தும். அந்த ரிசல்ட்ஸுக்கு பதிலாக நீங்கள் 1000 கோடி கொடுத்தாலும், மாளிகை கட்டி கொடுத்தாலும், நீங்கள் படித்த ஒரு டாக்டரோ அல்லது என்ஜினியரோ அல்லது ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வார ஒரு சந்தோஷம் எந்த காசாலையும் என்ன செய்ய முடியாது, ஈடு பண்ண முடியாது என்ற தகவலையும் நான் பதிய வைத்துக் கொள்கிறேன். நன்றி ஜலீல். இன்றைய நிகழ்ச்சி பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தீர்கள். நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நிச்சயம் ஒரு பயனுள்ள விடயமாக அமைந்திருக்கும்.